மக்களவைத் தேர்தலில் இந்த முறை தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் என நியூஸ் 18க்கு அவர் அளித்த நேர்காணலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் தென்னிந்தியாவில் காங்கிரஸை விட அதிக இடங்களை கைப்பற்றுவோம் எனவும் கூறியுள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொத்துக்களை பகிர்ந்தளிப்போம் என காங்கிரஸ் கூறுவதன் பொருள் என்ன என்று கேள்வி எழுப்பினார். और मैं कहता हूं कि अगर ये सच नहीं है तो कांग्रेस पार्टी बताए इसका मतलब क्या है. तो जो मंगलसूत्र की बात है वो कहां से आती है? वो इसी का एक स्वाभाविक रूप से जब वेल्थ आती है तो सारी चीजें इंक्लूड होती है. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்த இடங்களில் 100 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் 400 என்ற இலக்கை தாண்டுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். महाराष्ट्र, मध्य प्रदेश, उत्तराखंड, जम्मू कश्मीर, दिल्ली, गुजरात, कर्नाटक हम 100% रिपीट करेंगे. उत्तर प्रदेश हम 5 से 7 सीट की बढ़ोतरी करेंगे. ओडिशा हम 16 के आसपास जा सकते हैं और 16 और आसाम में भी 12 के ऊपर चले जाएंगे, 12 भी हो सकती है. बंगाल हम कम से कम 30 सीट जीतेंगे. आंध्र प्रदेश में हमारा अलायंस है, हम बहुत अच्छा चुनाव लड़ रहे हैं, अभी शुरुआत है. और तेलंगाना में तो हम लोकसभा में बहुत अच्छा परफॉर्मेंस करेंगे. हमारी अब तक की हाईएस्ट सीट हम वहां से जीतेंगे. குறிப்பாக தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை விட அதிக இடங்களை கைப்பற்றுவோம் எனவும் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் கணக்கை தொடங்குவோம் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். साउथ इंडिया अगर पूरा साउथ का सीन ले लें तो अगर 129-130 सीटों में आप कितनी सीटें देखते हैं? पिछली बार आपकी कर्नाटक और साउथ के चारों राज्यों को मिलाकर हम कांग्रेस से तो आगे ही जाएंगे. क्या केरला तमिलनाडु में खाता खुलेगा? हम बहुत अच्छा चुनाव लड़े हैं जी, खाता तो निश्चित रूप से खुलेगा, परंतु सीटों का अनुमान लगाना वहां इसलिए दिक्कत है कि बड़ी कांटे की टक्कर हुई है. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாகத்தான் பாஜக தேர்தலில் வெற்றி பெறுகிறது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது குறித்து நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமித்ஷா தோற்றால் மட்டுமே அவர்கள் அவ்வாறு பேசுவதாக குறிப்பிட்டார். अगर हम ईवीएम के कारण जीतते हैं तो तेलंगाना में क्यों हारे, तमिलनाडु में क्यों हारे, केरल में सालों से क्यों हार रहे हैं, हिमाचल में क्यों हारे, बंगाल में क्यों हारे? जब आप जीतते हो तब ईएम सही है, जब हारते हो तो ईएम नकारा है. மேலும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு நாடு ஒரு தேர்தல் முறையை 2029ஆம் ஆண்டில் கொண்டுவர முயற்சிப்போம் எனவும் நியூஸ் 18ற்கு அளித்த நேர்காணலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார்.